ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் பண்ணிக்கோங்க. அது கீழேயே இந்த வீடியோ கீழேயே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வரும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்டுக்கலாம். இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திருமதி இந்துமதி அவர்கள் எழுதிய மாறாத ராகங்கள் அப்படிங்கிற ஒரு குறுநாவல். ஓகேவா? ஃபுல் நாவல் இல்ல, ஒரு குறுநாவல் இந்த கதையில கேட்க போறோம். மாறாத ராகங்கள். கேட்கலாமா? ஒரு நட்பு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில ஒரு நட்பு மலர்ந்து அது காதலாக வளர்ந்து பின்னாடி அந்த காதல் நிறைவேறாம பிரிஞ்சு மீண்டும் ஒரு நட்பாக அது மாறினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருவை அடிப்படையா வச்சுதான் இந்த கதை எழுதியிருக்காங்க. ஸோ ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த கதையை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ படிச்ச உடனே இந்த கதையை நான் பதிவு பண்றேன். ஸோ இன்னைக்கே அந்த கதையை நீங்க கேட்க போறீங்க. ஓகேவா? கேட்கலாமா? இந்துமதி எழுதிய குறுநாவல் மாறாத ராகங்கள். அனந்தசாமி வெளியில் கிளம்பினார். நடை மாடத்தில் இருந்த செருப்பை மாட்டிக்கொண்ட போது மிகவும் களைப்பாக உணர்ந்தார். இதே மாடத்தில் 4-5 ஜோடி செருப்புகள் கிடக்கும். மீனாட்சி, புஷ்பா, ரஞ்சனி என்று பெண்களின் செருப்பு. அதில் தேடி தன்னுடையதை எடுத்துக்கொள்வார். இப்போது அந்த தேடலுக்கு அவசியமில்லை. தன்னை போலவே செருப்பும் தனியாகத்தான் கிடக்கிறது என்பதை நினைத்ததும் மனதுக்குள் நிறைந்த வெறுமை இன்னும் அதிகமாயிற்று. ஆழமான ஒரு பெருமூச்சுடன் வாசல் கதவை திறந்தவர் படியில் தயங்கி நின்றார். வெயில் சுளீர் என்று முகத்தை தாக்கிற்று. சித்திரை வெயில். தெருவில் ஆள் நடமாட்டம் குறைந்து காலியாக கிடந்தது. நிழலுக்கு ஒதுங்கக்கூட பெயருக்கு மரமில்லாத தெரு அது. வரிசையாய் இறுக கட்டப்பட்ட வீடுகள். காற்றோட்டத்துக்கு பஞ்சமான இடம். மாலை நேரமானால் எல்லோருக்கும் மொட்டை மாடிதான் புகலிடம். வெயிலுக்கு மொட்டை மாடியின் தரை கூட தகிக்கும். இந்த வெயிலின் தகிப்பில் கிட்டத்தட்ட 1/4 மைல் தூரம் நடந்து போய் சாப்பாட்டு கடையில் சாப்பிட்டு திரும்ப வேண்டும். தினமும் 3 வேளையும் இப்படி சாப்பாட்டுக்காக அலைவது அவருக்கு கஷ்டமாக இருந்தது. இதற்காகவே இரவு சாப்பாட்டை குறைத்து பகலில் சாப்பிட்டு வரும்போதே ஒரு சின்ன ரொட்டியும் 2 வாழைப்பழங்களும் வாங்கி வந்து விடுவார். அவற்றை சாப்பிட்டு தண்ணீர் குடித்துவிட்டு படுத்துக் கொள்வார். இன்று பகல் சாப்பாட்டுக்கு கூட போக பிடிக்கவில்லை. காலையில் இருந்து என்ன காரணத்தினாலோ மனது நிலை கொள்ளாமல் அலைகிறது. அது ஏன் என்பது புரியவில்லை. அவரும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர என்னென்னவோ செய்து பார்த்தார். முடியவில்லை. வாளியில் வாளி வாளியாய் தண்ணீர் இறைத்து ஊற்றிக்கொண்டார். பூஜை அறைக்குள் போய் உட்கார்ந்தார். லலிதா சகஸ்ரநாமம் சொன்னார். அம்பாள் படத்துக்கு அர்ச்சனை பண்ணினார். வழிபாட்டில் உட்கார்ந்தார். சில நிமிடங்கள் தான். மனம் அதில் ஈடுபட விடாமல் சண்டித்தனம் செய்யவே பலகையை எடுத்து சுவரில் சாத்திவிட்டு சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்பிவிட்டார். இன்று மட்டுமல்ல, 2-3 நாட்களாகவே மனது அலைபாய்கிறது. ஏதேதோ நினைவுகளில் சஞ்சலப்படுகிறது. பழைய ஞாபகங்களில் மூழ்கி மூழ்கி எழுகிறது. மனைவி மீனாட்சியின் ஞாபகம், மூத்த மகள் புஷ்பாவின் ஞாபகம், 15 நாட்களுக்கு முன்னால் திருமணம் முடிந்து மாப்பிள்ளையுடன் பரோடா புறப்பட்டு விட்ட இளைய மகள் ரஞ்சினியின் ஞாபகம். ரஞ்சினிதான் மனைவியின் மறைவுக்கு பின்னர் புஷ்பாவின் திருமணத்துக்கு பின்பு இத்தனை வருடங்கள் கூடவே இருந்தவள். பார்த்து பார்த்து எல்லாம் செய்தவள். இவருக்காகவே திருமணத்தை தள்ளி போட்டவள். நானும் போய்விட்டால் உங்களுக்கு யாருப்பா ஆதரவு என்பாள் அவள். அப்படி எத்தனை நாட்களைத்தான் தள்ள முடியும்? கடைசியில் இவர்தான் பிடிவாதமாக திருமணத்தை நடத்தி முடித்தார். கல்யாணமான 4வது நாளே கணவனுடன் ஊருக்கு கிளம்பின போது அவள் அழுத அழுகை இருக்கிறதே. அன்று இரவு தனியாய் வீட்டுக்கு திரும்பி வந்து கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த போதுதான் முதல் முறையாக தனிமை உணர்வும் வெறுமை உணர்ச்சியும் மனதை தாக்கிற்று அவரை. ஒவ்வொரு நிகழ்வாக வந்து போகிறது. எல்லா மனிதர்களும் ஞாபகத்தில் மிதக்கிறார்கள். மீனாட்சி, புஷ்பா, ரஞ்சனி, கடைசியாக சரையு. சரையு இத்தனை வருடங்களுக்கு பின்பும் தெளிவாய் எதிரில் வந்து நிற்கிற அந்த உருவம். வெள்ளை வெளியேர் என்ற நிறம், வாகான உடம்பு, நீல நீளமாய் கண்கள், அவற்றில் இருந்து வெளிப்படும் இதமான பார்வை. அபூர்வமாகத்தான் சிரிப்பாள். எடுத்ததற்கெல்லாம் சிரிக்கிற ஜாதி இல்லை. கிறங்க வைக்கிற அழகும் இல்லை. ரம்பா, ஊர்வசி, மேனகை என்றெல்லாம் சொல்வார்களே, அந்த மாதிரி ஆளை அடித்து நிறுத்தி அசர வைக்கிற அழகெல்லாம் இல்லை.
ரவிவர்மா வரைந்த லட்சுமி படம் சரஸ்வதி படத்தில் பார்க்கிற அடக்கமான அழகு, பவ்யமான அழகு, நிதானமான அழகு. அந்த நிதானமும் அடக்கமும் தான் அனந்தசாமியை கவர்ந்தன. முதல் நாள் வகுப்புக்கு பாடம் எடுக்க போனார் அவர். அவள் எப்படி கல்லூரிக்கு புதிய மாணவியோ அதே போல அவரும் புதிதாக சேர்ந்த லெக்சரர் தான். முதலாக அந்த வகுப்புக்குத்தான் பாடம் எடுக்க நுழைந்திருந்தார். ஆங்கில இலக்கியம். ஆண்மையின் கம்பீரத்துடனும் இலக்கியம் படித்த மென்மையுடனும் உள்ளே நுழைந்ததுமே மாணவிகளிடம் லேசாய் சலசலப்பு. அவரது நிறத்திலும் முக லட்சணத்திலும் ஈர்க்கப்பட்டு பலரும் உட்கார்ந்திருக்க தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். அதன் பின் மாணவிகள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர். ஒவ்வொருவராக எழுந்து தங்கள் பெயரை சொன்னபோது கைகளை கட்டிக்கொண்டு மேஜையில் சரிந்து நின்றிருந்த அனந்தசாமி சரையு எழுந்ததும் நெஞ்சில் பனிக்கட்டி துகள்கள் சிதறலாக வீச சிலிர்த்து போனார். இந்த மாதிரி தெய்வீகமாக கூட ஒரு முகம் இருக்க முடியுமா? சரையு பெயரை கேட்டபோதே அவருக்குள் புனித நதி ஒன்று சலசலத்து ஓடிற்று. சரையு, சரையு, சரையு என்ற புனித நதி. அதன் பின் எந்த அறிமுகமும் அவர் காதினுள் நுழையவில்லை, நெஞ்சில் பதியவில்லை. மனதில் அவளின் தோற்றம் மின்னி மின்னி மறைய கீட்ஸ் கவிதை ஒன்றை நடத்த ஆரம்பித்தார். பூச்சாடி ஒன்றில் அழகான ஆணும் பெண்ணும் முத்தமிட்டுக் கொண்டிருப்பது உருவமாக பதிக்கப்பட்டிருந்தது. அதை பார்க்கிற கவிஞனின் உணர்வுகள் வார்த்தைகளாக தெரிக்கின்றன. அவர்கள் இரத்தமும் சதையும் கொண்ட நிஜ மனிதர்களானால் முத்தமிடுகிற இந்த நிலையில் இருந்து மாற நேரிடும், பிரிந்து போக நேரிடும், அந்த பிரிவுக்காக தவிக்க நேரிடும், உருகி தவித்து உடம்பு ஒடுங்கி வயோதிகமாகி இறக்க நேரிடும். ஆனால் இந்த பூச்சாடியில் பொறித்த உருவத்துக்கோ மாற்றமில்லை, பிரிவில்லை. அதனால் ஏற்படுகிற தவிப்பும் இல்லை, தேய்வில்லை, முதுமை இல்லை. காலம் காலமாக, யுகம் யுகமாக, ஜென்மம் ஜென்மமாக முத்தமிட்டு கொண்டேதான் இருப்பார்கள். இவர்களுக்கு இறப்பும் இல்லை, இதன் பின் பிறப்பும் இல்லை. கண்கள் மட்டும் காண்கிற அழகுக்கு தேய்தலும் அழிதலும் உண்டு. ஆனால் இதயத்திற்குள் ஆழப்பதிந்த அழகுக்கு அழிவேது? உணர்ச்சி பூர்வமாக வார்த்தை ஜாலங்களுடன் சொல்லிவிட்டு அனந்தசாமி நிமிர்ந்து சரையுவை பார்த்தார். வகுப்பில் இருந்த மற்ற மாணவிகள் கண்களில் பதியவில்லை, அவருக்கு மனதில் நுழையவில்லை. அவரின் இதயம் முழுவதையும் ஆக்கிரமித்துக் கொண்டவளாக சரையு. இத்தனை வருடங்களுக்கு பிறகு இந்த நிலைமையில் நினைக்கிற போது கூட அவருக்கு அவளின் முகம்தான் ஞாபகத்துக்கு வருகிறது. பூச்சாடி உருவமாக மனதுக்குள் பதிந்து போயிருந்த அந்த அழகுக்கு என்றும் அழிவில்லை, தேய்வில்லை, முதுமை இல்லை, இறப்பில்லை, மீண்டும் பிறப்பும் இல்லை. கிட்டத்தட்ட 3 வருடங்கள் அவளுக்கு பாடம் நடத்தி இருக்கிறார். 2 பேரும் மனதளவில் இறுகி இணைந்து இலக்கிய காதலர்களாக உளவி ஆண்டனி கிளியோபாட்ரா, ரோமியோ ஜூலியட் அது போன்ற முடிவு தங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்ற பயம் 2 பேருக்கும் இருந்தபோது அதேதான் நேர்ந்தது. சரையுவின் வீட்டாருக்கு விஷயம் தெரிந்து கல்லூரியை விட்டு நிறுத்தப்பட்டாள். வீட்டினுள் அடைத்து வைக்கப்பட்டு அண்ணனாலும் அப்பாவாலும் அடிக்கப்பட்டு மற, அவனை மற என்பது வேதமாக ஓதப்பட்டு 2 மாதங்களில் அவர்கள் ஜாதியில் வேறு மாப்பிள்ளை பார்க்கப்பட்டு கல்யாணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டது. அனந்தசாமி கல்யாண பந்தலில் நுழைந்துவிடக் கூடாது என்பதில் அவளை சார்ந்த அத்தனை பேரும் ஜாக்கிரதையாக இருந்தனர். அவரை கண்காணிக்க ஆட்கள் அமர்த்தப்பட்டனர். அப்படி அவர் உள்ளே நுழைந்தால் அடித்து போட அடியாட்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். இவை அத்தனையையும் மீறி அனந்தசாமி கல்யாண பந்தலுக்குள் நுழைந்தார். இறுகி போன உணர்வுகளுடன் எதிர் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். ஒரு தடவை இவரை நிமிர்ந்து பார்த்த சரையுவின் கண்களில் பனிப்படலம். இவர் அழக்கூடாது என்று ஜாடை காட்டினார். மாங்கல்ய தாரணத்தின் போது கூட சரையுவின் பார்வை இவர் மீதே பதிந்து கிடக்க, ஏதாவது செய்து கல்யாணத்தை நிறுத்திவிடப் போகிறாரோ என்ற பயத்துடனும் துடிப்புடனும் ஆவேசத்துடன் தவித்துக் கொண்டிருக்க அனந்தசாமி ஒன்றும் செய்யவில்லை. நிதானமாய் அமைதியாய் வாழ்க்கையை அதன் போக்கில் ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டவராக எடுத்து வந்திருந்த எலுமிச்சம்பழத்தை அவள் கையில் கொடுத்து, உன்னுடைய ஆசிரியன் என்ற முறையில் சொல்கிறேன், உன் கணவருக்கு ஏற்ற அன்பு மனைவியாய் தர்மம் தவறாத முறையில் குடும்பத்தை நடத்தி செல்ல வாழ்த்துகிறேன். அதோடு வெளியில் வந்து விட்டார். பந்தலுக்கு வெளியில் அவரை 4 பேராக சேர்ந்து இழுத்து போய் அடித்து போட்டனர். அவர் தடுக்கவில்லை. இந்த உடம்பைத்தானே உங்களால் பிரிக்க முடியும், அடியுங்கள்.
மனங்கள் கீட்ஸின் பூச்சாடி உருவமாகிவிட்ட பின்னர் எங்களுக்குள் பிரிவு ஏது? இது புரியாத ஜடங்களே, அடியுங்கள், மீண்டும் அடியுங்கள். அதற்கு பின் அவரது வாழ்க்கையிலும் எத்தனையோ மாற்றங்கள். இவருக்கும் கல்யாணமாகி 2 பெண்களுக்கு தகப்பனாகி, பெரிய பெண்ணின் திருமணத்திற்கு பிறகு மனைவி இறந்து பேராசிரியர் பதவியில் இருந்து ஓய்வு பெற்று இதோ இளைய மகளுக்கும் திருமணம் செய்து கொடுத்து விட்டு தனியாக நிற்கிறார். சாப்பிட்டு விட்டு திரும்பி உள்ளே வந்தவர் மின் விசிறியை சுழல விட்டார். சாய்வு நாற்காலியை பிரித்து உட்கார போன போது எதையாவது படிக்க வேண்டும் என்று தோன்றியது. எதை படிக்கலாம் என்ற யோசனையில் தன் பழைய நாட்குறிப்புகளை படிக்க முடிவு செய்து அலமாரியை திறந்தார். டைரிகளை எடுத்தார். 25 வருடங்களாக அவர் சேர்த்து வைத்திருக்கும் பொக்கிஷங்கள். முதல் நாட்குறிப்பை எடுத்தபோது அவர் கை லேசாக நடுங்கிற்று. அதில்தான் சரையுவை பற்றி எழுத ஆரம்பித்திருந்தார். எடுத்த எடுப்பில் பெரிய எழுத்துக்களில் ஏப்ரல் 25. சரையுவின் பிறந்த நாள் பரிசாக பாரதியாரின் கவிதை தொகுப்பு என்று இருந்தது. கீழே வைத்துவிட்டு அடுத்ததை எடுத்து புரட்டினார். அதே ஏப்ரல் 25 அவரது பரிசாக கையெழுத்திட்ட புத்தகம். அதற்கு அடுத்த பிறந்த நாளுக்கும் புத்தகம்தான் பரிசு. சடார் என்று அவர் பார்வை நிமிர்ந்து காலண்டருக்கு போயிற்று. அன்று ஏப்ரல் 20. இன்னும் 5 நாட்களில் சரையுவின் பிறந்த நாள். அதற்கு போனால் என்ன? 25 வருடங்களாக மனதை இறுக்கி போட்டாயிற்று. அவளை உள்ளத்துள் வைத்து ஜீவசமாதி கட்டியாயிற்று. அவள் இருக்குமிடம் தெரிந்தும் எந்தவிதமான தொடர்புக்கும் முயற்சிக்கவில்லை. பார்க்க, பேச, ஒரு வரி எழுத எதுவும் இல்லை. அவ்வளவு கட்டுப்பாடாக இருந்த மனம் இப்போதுதான் கட்டுப்பாட்டை மீறி தவிக்கிறது. யாருமற்ற தனிமை, ஆதரவற்ற நிலைமை எல்லாம் சேர்ந்து அவளை ஒருமுறை பார்க்கின்ற ஆசையை தூண்டிவிடுகிறது. இந்த வயதுக்கு பின் அவளை சந்திப்பதில் என்ன தவறு? மனசாட்சி மறுக்கவில்லை. பீரோவின் அடியில் கிடந்த அவளது விலாசத்தை தேடி எடுத்துக்கொண்டு பெங்களூருக்கு ரயிலில் முதல் வகுப்பு டிக்கெட் எடுக்க புறப்பட்டார் அவர். அத்தியாயம் 2. சமையல் அறையின் விளக்கை அணைத்துவிட்டு வெளியில் வந்தாள் சரையு. கசகசவென்று உடல் வேர்த்திருந்தது. பின்பக்கம் போய் குழாயை திறந்து முகத்தையும் கை கால்களையும் கழுவி துடைத்தபடி உள்ளே வந்தாள். சோப்பிடப்படாத முகம் வெறும் தண்ணீருக்கே பளபளத்தது. காதோரங்களில் துடைக்காமல் விட்டிருந்த தண்ணீர் துளிகள் வைர பொட்டுக்களாக மின்னின. பிறை மாடத்தில் இருந்து பாம்பு விரலால் வெறும் விபூதியை எடுத்து சின்னதாய் நெற்றியில் இட்டுக்கொண்டாள். பக்கத்திலேயே சாந்து சிமிழ் இருந்தது. முன்பெல்லாம் பெண்களின் வற்புறுத்தலுக்காகவும் மாப்பிள்ளைகளின் பிடிவாதத்துக்காகவும் கடுகளவு சாந்து பொட்டு இட்டுக்கொள்வாள். 2 பெண்களில் ஒருத்தி டெல்லிக்கும் மற்றொருத்தி ஜலந்தருக்கும் போன பின்னால் அதை விட்டுவிட்டாள். விடுமுறைக்காக குழந்தைகளோடு அவர்கள் இருவரும் கணவன்மார்களுடன் நாளைக்கு வரப்போகிறார்கள். டெல்லி வெயில் தாங்காது என்று மூத்த பெண் சவிதா ஒவ்வொரு பெரிய விடுமுறைக்கும் பெங்களூர் வந்து விடுவாள். மாப்பிள்ளை சந்திரன் அவளை கொண்டு வந்து விட்டுவிட்டு 1 வாரமோ 10 நாட்களோ இருந்துவிட்டு போவார். 2 குழந்தைகளுக்கும் பள்ளிக்கூடம் திறக்கிற வரை சவிதா இங்குதான் இருப்பது வழக்கம். இளையவள் ஜெயந்தி எப்போதாவது தான் வருவாள். திருமணமான இந்த 3 வருடங்களில் ஒரே ஒரு முறைதான் வந்திருக்கிறாள். அதுவும் பிரசவத்துக்கு வந்தது. குழந்தை விக்னேஸ்வரனுக்கு 6 மாதமான பின்பு மாப்பிள்ளை கணேசன் வந்து கூட்டி போனார். அதன் பின்பு இப்போதுதான் மீண்டும் வருகிறாள் ஜெயந்தி. இந்த முறை மாப்பிள்ளையும் என்னோட வருகிறார்மா. 15 நாட்கள் அலுவலகத்துக்கு விடுமுறை எழுதி கொடுத்திருக்கார். அதனால அவரும் அங்க தங்குவார். சவிதாவையும் குழந்தைகள் அழைச்சுக்கிட்டு அத்தானோட வர சொல்லிடுங்கம்மா. எல்லோரும் உன்னுடன் இருக்கலாம். நீதான் எத்தனை கூப்பிட்டாலும் எங்களுடன் வந்து இருக்க மாட்டேங்கிறியே. நாங்களாவது வந்து உன்னுடன் தங்குகிறோம் என்று கடிதம் போட்டிருந்தாள். பெண்களைப் போலவே மாப்பிள்ளைகளும் சரையுவிடம் அன்பாக இருந்தார்கள். மரியாதையுடன் பழகினார்கள். அம்மா அம்மா என்றே அவளை சுற்றி சுற்றி வருவார்கள். எங்க அம்மா வேற, நீங்க வேற இல்லம்மா என்பார்கள். அவர்களும் அவளை தங்களோடு வந்து தங்கச் சொல்லி கேட்டு பார்த்து விட்டார்கள். இங்க எதுக்குமா தனியா இருக்கணும், எங்களோட வந்துருங்களேன் என்று கெஞ்சி கேட்டு விட்டார்கள். வேணாம், நான் இங்கேயே இருக்கேன், இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு ஆறுதலா இருக்கு என்ற பதிலுக்கு பின்னர் அவர்களும் வற்புறுத்துவதை விட்டுவிட்டனர். இந்த 2 மாத கலகலப்புக்கு பின்னர் வீடு பழையபடி அமைதியாகிவிடும். சரையு மட்டும் தனியாக சுற்றி சுற்றி வருவாள். இந்த தனிமை, அமைதி, வெறுமை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள மனசு பக்குவப்பட்டு விட்டது. எந்த இழப்பையும் தாங்கிக் கொள்கிற தைரியம் வந்துவிட்டது.
இந்த தைரியம் இன்றில்லை நேற்றில்லை. கல்யாண பந்தலுக்குள் நுழைந்து சுந்தரராமன் தனக்கு தாலி கட்டுகிற போது கண்ணெதிரில் உட்கார்ந்து கையில் ஒரு எலுமிச்சம் பழத்தை கொடுத்துவிட்டு அனந்தசாமி வெளியேறிய போதே மனசு கல்லாகி விட்டது. இனி நடக்கிற எதுவும் சரையுவின் இந்த உடம்புக்கு மட்டும்தான், ஆத்மாவுக்கு இல்லை என்று ஆத்மாவையும் உடம்பையும் தனித்தனியாக பிரித்து நிறுத்துகிற வித்தையை கற்றுக்கொண்டு விட்டாள். அதனால் வாழ்க்கையை ஓரளவு சிக்கல் இல்லாமல் ஓட்டுகிற வழியை தெரிந்து கொண்டு விட்டாள் சரையு. அவள் சிரித்தாள் என்றால் வெறும் வாய் சிரித்தது, பேசினாள் என்றால் உதடுகள் பேசின, பார்த்தாள் என்றால் கண்கள் பார்த்தன. 2 குழந்தைகளை சுந்தரராமனுக்கு பெற்றுக் கொடுத்தாள் என்றால் உடம்பு பெற்று தந்தது. ஆனால் மனசு, அது எப்போதோ அனந்தசாமியிடம் ஐக்கியமாகி அவரை அதில் ஆவாகனப்படுத்தியாயிற்று. அது புரியாமல் அவளை அவரிடமிருந்து பிரித்தார்கள், அடித்து உதைத்தார்கள், அறைக்குள் தள்ளி பூட்டி காவல் காத்து கல்யாணம் பண்ணி வைத்தார்கள். மனதை பற்றி அவர்கள் யாரும் கவலைப்படவில்லை, ஆத்மாவை பற்றி விசாரப்படவில்லை. இவரும் இந்த உடம்புக்காகத்தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறார்கள் என்று விட்டுவிட்டார். அதற்காக சுந்தரராமனுக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையையும் விட்டுவிடவில்லை அவள். அவரை சந்தோஷப்படுத்துவதை நிறுத்தவில்லை, படுக்கையில் படுத்துக் கொள்வதை தவிர்க்கவில்லை. அதை கர்ம பாவமாக எடுத்துக்கொண்டு கர்மாவுக்கு செயல்பட்டு 20 வருடங்கள் வாழ்க்கை நடத்தி பின்னால் நிமோனியா காய்ச்சலில் சுந்தரராமன் போய் சேர்ந்த பின்பு மகள்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இத்தனை வருடங்களில் ஒரு முறை கூட அவள் பிறந்த மண்ணை மிதிக்கவில்லை. மிதிக்க கூடாது என்கிற வைராக்கியத்தை இன்று வரை காப்பாற்றிவிட்டாள். அதேபோல் அனந்தசாமியை பற்றியும் யாரிடமும் விசாரிக்கவே இல்லை. தன் கல்யாணத்துக்கு பின்னர் அவர் என்ன ஆனார் என்பது கூட தெரியாது. அந்த ஊரில் தான் இருக்கிறாரா என்பதும் தெரியாது. கல்யாணம் பண்ணி கொண்டாரா என்பது கூட தெரியாது. அப்படி தன் மனசை திமிசு போட்டு இறுக்கி அடக்கி கொண்டாகிவிட்டது. ஆனால் அடிக்கடி அவரது நினைவு மட்டும் வரும். கண்ணெதிரில் அந்த முகம் வந்து நின்று வேதனைப்படுத்தும். கடைசியாக அவர் சொல்லிவிட்டு போன உபதேச வார்த்தைகள் காதில் ஒலித்து அந்த நினைவை கட்டுப்படுத்தும். இன்று என்னவோ காலையில் எழுந்ததில் இருந்து அவர் ஞாபகம் வந்து கொண்டே இருந்தது. சமைத்த போது, குளித்த போது, சாப்பிட்ட போது, பகல் ஓய்வாக புத்தகம் படித்த போது. அப்போதுதான் சடார் என்று புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு உடனே படுத்துக் கொண்டாள். அறையின் உத்திரத்தை பார்த்து கொண்டே இருந்தவள் தூக்கத்தில் விழுந்தாள். நிச்சந்தையான தூக்கம், கனவுகள் இல்லாத தூக்கம், அசைவோ சலசலப்புகளோ இல்லாத நிம்மதியான மோன நிலை. அந்த நிலையில் ஒடுங்கி கிடந்தபோது பால்காரனின் குரல் கேட்டு விழிப்பு வந்தது. எழுந்து மணியை பார்த்தால் 5:20. அவசரமாக முகத்தை துடைத்துக் கொண்டு பாத்திரத்துடன் வாசலுக்கு வந்து பாலை வாங்கி கொண்டாள். நாளையிலிருந்து 1 லிட்டர் பால் அதிகமா வேணும் கோபால், ஊர்ல இருந்து பிள்ளைங்க வராங்க. சரிமா, தரேன். பவ்யமாக பதில் சொல்லிவிட்டு பால்காரன் போன பின் உள்ளே வந்து டிகாஷன் இறக்கி காஃபி கலந்து குடித்தாள். கொஞ்சம் தெம்பாக இருந்தது. இரவு சாப்பாடு தேவையில்லை என்று தோன்ற சமையலறை விளக்கை அணைத்துவிட்டு முகம் கழுவிக்கொண்டு வந்தாள். கூடத்துக்கு வந்தபோது மணி 6 அடித்தது. கை இயந்திரத்தனமாக சுவாமிக்கு விளக்கை ஏற்றிற்று. வாய் லலிதா சகஸ்ரநாமம் சொல்ல 2-3 முறை தடுமாறிற்று. மனது அதில் லயிக்காமல் சொல்லி பயனில்லை என்று அப்படியே நிறுத்தி கொண்டாள். இன்று ஏன் தான் இப்படி தடுமாறுகிறோம் என்பது புரியாதவளாக படியேறி மாடிக்கு போனாள். தினமும் மாலையில் விளக்கேற்றி மந்திரம் சொன்ன பின்னால் மொட்டை மாடிக்கு வந்து உட்கார்கிற வழக்கம் அவளுக்கு. மடக்கு நாற்காலியை பிரித்து போட்டுக்கொண்டு மணிக்கணக்கில் உட்கார்ந்திருப்பாள். கண்களோ வானத்து நட்சத்திரங்களை துளாவும். காற்று சிலு சிலுவென்று வீசும். தென்னை ஓலைகள் ரகசியம் பேசும். அந்த மோகனமான அழகில் குழந்தை மாதிரி உட்கார்ந்திருப்பாள் அவள். அப்போதெல்லாம் அவளுக்குள் விவரிக்க முடியாத ஒரு அனுபவம் ஏற்படும். எண்ணம் ஒன்றுமில்லாமல், எந்த நினைவும் யார் ஞாபகமும் இல்லாமல், எந்த காட்சியும் தோன்றாமல் மனம் சூனியமாகி போகும். எந்த சத்தமும் காதில் விழாமல் இருக்கும். கண்களை மூடிக்கொண்டால் உடம்பில் இருந்து ஒவ்வொன்றாக கலன்று மேலே மிதப்பதைப் போல் தோன்றும். அந்த மிதப்பில் நீண்ட நேரம் கிடப்பாள். வாய் தானாக சண்டி ஸ்லோகம் சொல்லும். ஆனால் இன்று எந்த பிடிப்பும் இல்லை. ஏதோ ஒன்று மனதை துரத்திக் கொண்டே வந்தது. கண்களை மூடினால் சடார் என்று ஏதோ காட்சிகள். கல்லூரி, இவள் அனந்தசாமி பாடம் நடத்தும் காட்சி, பூச்சாடியில் பொறிக்கப்பட்ட காதலர்கள் முத்தமிடுகிற காட்சி. இந்த காதலுக்கு பிரிவு ஏது, முடிவு ஏது?
அழிவுதான் ஏது? என்ன சொல்கிறாய் சரையு? தென்னையின் சலசலப்புக்கு பதில் காதருகில் அனந்தசாமியின் குரல். திடுக்கிட்டு உடம்பை சிலிர்த்துக் கொண்டாள். அறைக்குள் நுழைந்த வண்டு மாதிரி திரும்ப திரும்ப இது என்ன நினைவு? என்ன ஆகிவிட்டது எனக்கு? இத்தனை வருடங்களாக இல்லாமல் இன்றைக்கு மட்டும் ஏன் இத்தனை தடுமாற்றம்? கூடாது, இதை அடக்க வேண்டும். மனதை அதன் போக்கில் விட்டுவிடக் கூடாது. சடார் என்று நாற்காலியை விட்டு எழுந்து கீழே இறங்கி வந்து 2-3 டம்ளர் குளிர்ந்த தண்ணீரை ஊற்றி குடித்துவிட்டு மீண்டும் படுக்க போன போது வாசல் அழைப்பு மணி கூப்பிட்டது. யாராக இருக்கும் என்று யோசித்தாள். ஒருவேளை நாளை வருவதாக எழுதியிருந்த மகள்களில் ஒருத்தி இன்றே வந்துவிட்டாளோ? கூடத்து விளக்கை போட்டு ஜாக்கிரதை உணர்வுடன் ஜன்னல் வழியாக யாரது என்று கேட்டாள். நான்தான் என்ற அந்த குரல் சற்று முன் காதருகில் கேட்ட குரல். இத்தனை வருடங்களுக்கு பின்பும் தேயாமல் மாறாமல் இருந்த அதே குரல். நிஜமா? இது நிஜம்தானா? குபீர் என்று உடம்பில் புது ரத்தம் பாய்ந்த உணர்வோடு பரபரப்புடன் வாசல் கதவை திறந்தால் அனந்தசாமி நின்று கொண்டிருந்தார். அத்தியாயம் 3. அனந்தசாமியை அப்படியே பார்த்து கொண்டு நின்றாள் சரையு. உள்ளே கூப்பிட தோன்றவில்லை. எது பேசவும் வரவில்லை. அனந்தசாமியா இவர்? நிஜமாகவே அவரா? இன்னமும் உள்ளுக்குள் நம்பிக்கை ஏற்படவில்லை. தன் நினைவுகளுக்கு இவ்வளவு சக்தி உண்டா என்று நினைத்தபோது ஆச்சரியமாக இருந்தது. காலையில் இருந்து நினைத்ததுதான் அவரை கட்டி இழுத்து இங்கே வந்து தன் முன் நிறுத்தி இருக்கிறதோ? எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர் சந்திக்கிறாள். தன் நினைவுகள் தான் அவரை இப்போது கட்டி இழுத்து வந்து நிறுத்தி இருக்கிறது என்றால் தன் நினைவுகளுக்கு அந்த சக்தி இருக்குமானால் எப்போதோ இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கும். ஆனால் இப்போதுதான் நிகழ்கிறது. இதுதான் இறைவனின் சங்கல்பம், விதி. அவள் நிமிர்ந்து அனந்தசாமியை பார்த்தாள். நிறைய மாறிப் போயிருந்தார் அவர். தலையில் வழுக்கை விழுந்திருந்தது. உடல் தளர்ந்து முகம் சுருங்கி கண்களுக்கு அடியில் கருப்பு வளையம் விழுந்து, இதேபோல் வயது தன்னிடமும் மாறுதலை ஏற்படுத்தி இருக்கும் என்ற நினைத்த அதே நேரத்தில் அவளையே பார்த்து கொண்டு நின்ற அனந்தசாமியும் அதையே நினைத்தார். பழைய சரையுவா இவள்? எப்படி மாறிப் போயிருக்கிறாள்? தலை நரைத்து உடம்பு லேசாய் பருமனாகி நிறம் மங்கி கண்களுக்கு கண்ணாடி அணிந்து. பழைய வசீகரம் இல்லை, ஆனால் சாந்தம், தெய்வீக தன்மை, சொல்ல இயலாத அன்பு. என்ன சரையு, அப்படியே நின்னுட்ட? சாரி, அப்படியே நின்னுட்டீங்க. உள்ள கூப்பிட மாட்டீங்களா? மன்னிக்கணும், உள்ள வாங்க. ஏதோ பழைய ஞாபகத்துல இருந்துட்டேன். ஆமா, எங்கிருந்து வர்றீங்க? சென்னையில இருந்துதான். இத்தனை நாள் சென்னையிலேயே இருந்தீங்க? ஆமா. ஏன், உனக்கு தெரியாதா சரையு? கேட்டுவிட்டு ஒரு வினாடி தயங்கி பின்னர் சொன்னார். ஐ எம் சாரி. திடீர்னு நீங்கன்னு மரியாதையா கூப்பிட வரமாட்டேங்குது எனக்கு. எதுக்காக இப்ப மரியாதை தரணும்? வயசுக்காவது தந்தாகணும் இல்லையா? அப்படி பார்த்தாலும் நீங்க என்னை விட பெரியவர் தானே. அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கும் வயசாயிடுச்சே. மென்மையாய் சிரித்தாள் சரையு. இப்போ இந்த நேரத்துக்கு எது ரயிலு? பெங்களூர் ட்ரெயின்ல வந்த. ஹோட்டல்ல தங்கி கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு வந்த. இருங்க, ஒரு நிமிஷத்துல சமைச்சிடுறேன். இன்னைக்கு எனக்கு சாப்பாடு வேணாம்னு தோணுச்சு, அதனால சமைக்காம இருந்துட்டேன். வேணாம் சரையு, நானும் ராத்திரி நேரத்துல சாப்பிடுறதில்ல. அவ்வளவு தூரம் நடந்து போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வரணும்னு பயந்தே இரவு சாப்பாட்டை நிறுத்திட்டேன். ஹோட்டல்ல போய் சாப்பிடணுமா? ஏன், வீட்டுல யாரும் இல்லையா? என் மனைவி போனப்புறம் இளைய மகள் ரஞ்சினி கவனிச்சா என்ன. அவளுக்கு கல்யாணம் பண்ணி இப்போதான் அனுப்புனேன். ஆமா, நீ சாப்பாடு பிடிக்கலன்னு சமைக்கலன்னு சொன்னியே. வீட்டுல வேற யாருக்கும் சாப்பாடு வேணாமா? வேற யார் இருக்காங்க சமைக்க? கேட்டுக்கொண்டே உள்ளே போன சரையு காஃபி கலந்து கொடுத்து விட்டு சமைக்க தொடங்கினாள். சமைக்கிற போதே அனந்தசாமி பற்றின முழு விவரங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டாள். தன்னை பற்றி எல்லாம் சொன்னாள். அனந்தசாமி வற்புறுத்த அவருடனேயே உட்கார்ந்து சாப்பிட்டாள் சரையு. அதன் பின் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தவர் மணி 10 அடிக்கவும் உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து கொண்டார். அப்போ நான் வரட்டுமா? எங்க, ஹோட்டலுக்கா? ஆமா. அங்க போய் தங்கறத இங்கேயே தங்கலாமே. அவர் யோசித்தார். பிறகு, வேணாம், நாளைக்கு காலையில ரூமை காலி பண்ணிட்டு வர்றேன். உன்னோட பிள்ளைங்களும் மாப்பிள்ளைங்களும் வர்றாங்கன்னு சொன்னியே, நான் வந்து பார்த்துட்டு அப்புறம் கிளம்புறேன். அன்று இரவு முழுவதும் அனந்தசாமியும் சரையும் தூங்கவே இல்லை. ஒருவரை பற்றி ஒருவர் நினைத்து கொண்டே இருந்தனர். 2 பேருமே ஒரு தோப்பில் தனிமரமாய் நின்று போனதாக உணர்ந்தனர். பேச துணையின்றி, உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள ஆளின்றி, ஒருவேளை படுத்தால் கவனிக்க யாருமின்றி
இதுதான் விதிக்கப்பட்ட விதி என்றால் என்ன செய்ய முடியும்? மறுநாள் அனந்தசாமி போனபோது வீடு கலகலப்பாக இருந்தது. சரையு தன் மகள்களையும் மாப்பிள்ளைகளையும் அறிமுகப்படுத்தினாள். இவ சவிதா, மூத்தவ. இவர் அவளோட கணவர் சந்திரன். அவ இரண்டாவது பொண்ணு ஜெயந்தி. அவர்தான் மாப்பிள்ள. பெயர் கணேசன். அந்த அறிமுகத்தில் கைகூப்பின மாப்பிள்ளைகள், அம்மா இவர் யாருன்னு சொல்லவே இல்லையே என்றதும் சரையு கொஞ்சம் தடுமாறினாள். இவர் பெயர் அனந்தசாமி. இவர் இவர் என் காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தவர். ஆனால் கணேசனும் சந்திரனும் விடவில்லை. சரையுவின் தடுமாற்றமும் அனந்தசாமியின் கம்பீர தோற்றமும் அவர்களுக்குள் கேள்விகளை எழுப்ப மெதுவாக மனைவிமார்களை விசாரித்தார்கள். அவர்களுக்கும் ஒன்றும் தெரியாமல் போகவே அன்று மாலை அனந்தசாமியிடம் மெல்ல கேள்வியை ஆரம்பிக்க புரிந்து கொண்ட அவர் அவர்களும் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற முடிவில் எல்லாவற்றையும் சொன்னார். தான் சரையுவை காதலித்தது, கல்யாணத்தால் பிரிக்கப்பட்டது, அதன் பின் இப்போது இத்தனை வருடங்களுக்கு பின் சந்திக்க வந்திருப்பது. உணர்ச்சி வசப்பட்டு கண்கள் லேசாய் கலங்க சொல்லி முடித்த பின் மெதுவாக நிமிர்ந்து சவிதாவையும் ஜெயந்தியையும் பார்த்தார் அவர். அம்மா, உங்க 2 பேருக்கும் என்னோட பொண்ணுங்க வயசுதான் இருக்கும். உங்களை பார்க்கிற போது எனக்கு அவங்க ஞாபகம்தான் வருது. உங்க அம்மாவை மாதிரி தெய்வ பிறவிய பார்க்க முடியாது. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் இந்த வயசுக்கு பின்ன எங்களை நீங்க வேறு எந்த நோக்கத்தோடும் பார்க்க கூடாது. இப்போ நான் சரையுவை தேடி பார்க்க வந்திருக்கிறது உயர்தரமான அன்பின் அடிப்படையில. இந்த வயசுல எங்களுக்கு உடம்பு பிரச்சனை இல்லை. அந்த உணர்வுடன் நான் இங்கே ஓடி வரல. ஒரு தோழம உணர்வுக்காக ஓடி வந்திருக்கேன். இங்க வந்து பார்த்தா உங்க அம்மாவும் அதே உணர்வுக்காக ஏங்கி தவிக்கிறது தெரிஞ்சது. அதனால எங்களை நல்ல சிநேகிதர்களாக நீங்க புரிஞ்சுக்கணும். 2 சின்ன குழந்தைகளாக, விகல்பம் கல்மிஷம் இல்லாதவங்களாக எங்க 2 பேரையும் நீங்க பார்க்கணும். சடார் என்று எழுந்து அனந்தசாமியின் கைகளை பற்றி கொண்ட மூத்த மாப்பிள்ளை சந்திரன் குரல் நடுங்க பேசினார். என்ன சார் இப்படி பேசுறீங்க? சந்தேகப்பட்டு நான் எதையும் கேட்கல. ஒரு சந்தோஷத்துல தான் கேட்டேன். அம்மா உங்களை பார்த்து பேசுற போது ரொம்ப தெளிவா நிம்மதியா இருக்கிற மாதிரி மனசுக்கு பட்டுது. அது நிஜம்தானான்னு தெரிஞ்சுக்க கேட்டேன். மனசுல வேற எந்த எண்ணத்துடனும் நான் கேட்கல. இப்போ இத்தனை விஷயங்களையும் தெரிஞ்ச பின்னாடி நிச்சயமா எங்களால உங்க 2 பேரையும் இப்படியே விட முடியாது. நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல நட்புன்னா, ஆழமான சிநேகிதம்னு சொன்னா, தூய்மையான உறவுன்னா நீங்க இங்கேயே தங்கிடணும். உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில இந்த சிநேகிதம் எப்பவே நிலைச்சு இருக்கணும். பரஸ்பரம் 2 பேருமே ஒருவருக்கொருவர் ஊன்றுகோலாக இருக்கணும். இத்தனை வருஷங்களுக்கு பின்னாடி சந்திச்ச இந்த சந்திப்பு வீணாக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தனித்தனியா வெவ்வேறு இடங்கள்ல நீங்க 2 சன்னியாசி மாதிரி வாழற நீங்க ஒரு கூரையின் கீழே அதே சன்னியாசி வாழ்க்கைய வாழுங்களேன் என்றுதான் நான் கேட்டுக்கிறேன். அந்த பரந்த மனப்பான்மையும் பேச்சுக்களும் நெஞ்சை தொட சடார் என்று எழுந்து விட்டார் அனந்தசாமி. என்ன சொல்றீங்க நீங்க என்று தடுமாறினார் அவர். நான் ஒன்னும் சொல்லல. இனிமே நீங்க இங்கேயே அம்மா கூடவே தங்கிடணும்னு கேட்டுக்கிறேன். நான் மட்டும் இல்ல, சவிதா, ஜெயந்தி எல்லார் அபிப்பிராயமும் அதேதான். என்ன கணேசன், நீங்களே சொல்லுங்க. ஆமா சார் என்று மெதுவாக ஆரம்பித்தார் கணேசன். எங்க அம்மா வேற இவங்க வேறன்னு நாங்க ஒருபோதும் நினைச்சதில்லை. இந்த மாதிரி ஒரு நிலைமை எங்க அம்மாவுக்கு ஏற்பட்டு இருந்தா நாங்க என்ன செய்வோமோ அதையே தான் இவங்களுக்கும் செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இனி நீங்க அம்மாவுக்கு துணையா நல்ல சிநேகிதரா இங்கேயே தங்கிடணும். சவிதாவும் ஜெயந்தியும் எழுந்து போய் சரையுவின் முகத்தை தொட்டு உயர்த்த அவள் சற்று தயங்கினாள். அது எப்படிமா முடியும்? ஊரு உலகம் என்ன சொல்லும்? அவருடைய மகள்களும் மாப்பிள்ளைகளும் என்ன சொல்லுவாங்களோ? ஏம்மா, ஊரும் உலகமும் எதையாவது சொல்லதான் முன்னால வரும். உனக்கு தெரியாதா? நாம கஷ்டப்படுகிற போது உதவ முன்னுக்கு வராது. அதனால அந்த கவலையை விடுமா. இவருடைய மகள்களையும் மாப்பிள்ளைகளையும் வர சொல்லி உடனே நாங்க தகவல் சொல்றோம். அவருக்கு பொண்ணாக பிறந்தவங்க அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களா தான் இருப்பாங்க. அப்படி புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல. புரிஞ்சு கொள்ளாதவங்களை பத்தி கவலையும் இல்ல, புரிஞ்சு கொண்டவங்களுக்கு விளக்கம் தேவையில்லை. என்னம்மா? சரையு மௌனமாய் இருக்க மூத்த மாப்பிள்ளை எழுந்து அனந்தசாமியின் கையை பற்றி, வாங்க சார், உங்க மகள்களை இங்க உடனே கிளம்பி வர சொல்லலாம் என்று கூற அனந்தசாமி சரையுவின் சம்மதத்துக்காக அவளது முகத்தை நிமிர்ந்து பார்த்தார். அம்மாவை ஏன் பாக்குறீங்க? அம்மா, அவரை போக சொல்லிட்டு உள்ளவாம்மா, பால் பாயசம் வைக்கலாம். ஒரு நல்ல நட்பை நல்ல முறையில கொண்டாடணும்
என்று சொல்லிக்கொண்டே ஜெயந்தி எழுந்து சமையலறைக்கு போக உற்சாகமாக தனது செல்போனை எடுத்த அனந்தசாமி தன் மகள்களுக்கு தகவல் சொல்ல ஆயத்தமானார். இந்துமதி எழுதிய குறுநாவல் மாறாத ராகங்கள் முற்றும். இந்த கதையை கேட்டீங்களா? பிடிச்சிருக்கா? நடு வயதை தாண்டின ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்புக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாகத்தான் இந்த கதையை இந்துமதி அவர்கள் எழுதியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். உலகம் முழுக்க இன்னைக்கு ஒரு அருமையான அப்படின்னு சொல்ல முடியாது, பரவலா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டும் பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதர். ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்டிலேயே ஆணும் பெண்ணும் வாழ்றது, எல்லா வகையிலையும் கலந்துகிட்டு, அதாவது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து நட்பு ரீதியாகவும் எல்லா வகையிலுமே சேர்ந்து இருந்து பழகி ஒரே வீட்டில் இருந்து ஒத்து வரல அப்படின்னா நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஜென்டில்மேன் அண்ட் ஜென்டில் உமன் அக்ரிமெண்டோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு. அது பல இடத்துல தவறுதலாக போய் பிரிஞ்சு வேற இன்னொரு லிவிங் டுகெதராக அதே மாறக்கூடிய சூழ்நிலையை கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அது கூட தனிப்பட்ட இருவர் மட்டுமே எடுத்த முடிவு. அது இளைஞர்களாக அவங்க மட்டுமே அவங்க சுயநலத்துக்காகன்னு சொல்றதா, அல்லது இதுதான் இனிமே அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறத வச்சு அவங்க அப்படி வாழ்றாங்களா, முடிவெடுக்கிறாங்களாங்கிறது தெரியல. ஆனா இந்த கதையில அப்பவே அந்த லிவிங் டுகெதர் கான்செப்டை எவ்வளோ டீசெண்டா, ஒரு ஆசாபாசம் இல்லாம, ஒரு அசிங்கமாக இல்லாம, அவங்க மட்டுமே அந்த இருவர் மட்டுமே சேர்ந்து அந்த முடிவை எடுக்காம அவங்களுடைய குழந்தைகள், பசங்க பொண்ணுங்க வளர்ந்தவங்க, அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து இல்ல நீங்க இப்படி இருந்தீங்க அப்படின்னா அந்த நட்பு பாதுகாக்கப்படும், அந்த நட்பு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க இப்படி இருக்கிறதுல சேர்ந்து ஒரு வீட்டுல இருங்க, ஒரே கூரையின் கீழே இருந்தாலும் ஏன் சன்னியாச வாழ்க்கை வாழ முடியாதா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா நட்போட இருந்து அந்த நட்பை நீங்க பேணணும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கக்கூடிய முடிவை கேட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா மனசை பாதிச்சதுன்னு சொல்லலாம். சந்தோஷத்தோட பாதிப்பு, ஆனந்த கண்ணீர்னு சொல்ற மாதிரி கண்ணீர் வருது, ஆனா அது ஒரு ஆனந்தமா வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு கதை. படிச்ச உடனே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இது மாதிரி ஒரு கான்செப்ட் அப்பவே திங்க் பண்ணி, லிவிங் டுகெதர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை திங்க் பண்ணி அவங்க யோசனை பண்ணி அதை ஒரு கருவா எடுத்துக்கிட்டு ரொம்ப நாகரிகமான முறையில கதையை கொண்டு போய் முடிச்சிருக்கிற விதம் அற்புதம், அபாரம். ஸோ உங்களுடைய ஃபீல் என்ன, நீங்க என்ன இந்த கதையை பத்தி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்பதான் நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல இஷ்டப்படுறேன். ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பிக்கப்பட்டு கதை சொல்லக்கூடிய சேனலாக ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. மே 1, 2023 ஆரம்பிச்சோம். இப்போ அதுல நிறைய கதைகள், நாவல்கள் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். படித்ததில் பிடித்த கதைகளும் கொடுத்துருக்கோம். எல்லா கதைகளையுமே பாத்தீங்கன்னா அதுல ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது நம்ம ஏதோ ஒரு கதையை கொடுக்கலாம், நம்ம சேனல் ஆரம்பிச்சிட்டோம், இன்னைக்கு இந்த ஒரு கதை நம்ம அப்லோட் பண்ணிடலாம், அதை அவங்க கேட்கட்டும், பிடிச்சவங்க பார்க்கட்டும் கேட்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவோட நான் கொடுக்கறதே இல்லை. ஒவ்வொரு வீடியோவும் எவ்வளவு வியூஸ் போகுதுங்கிறத பத்தியும் நான் கவலைப்படுறதே இல்லை. அப்படிதான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். சில வீடியோல 30-40 வியூஸ் போயிருக்கு, சிலது நிறைய போயிருக்கு. ஸோ அதை நான் எடுத்துக்கிறதே இல்லை. ஆனா எல்லா கதைகள்லையுமே அடிப்படையா இருக்கக்கூடிய விஷயம் நிறைய விஷயங்கள் சார்ந்தது, நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள், உறவு முறைகள் சார்ந்தது, பாசம் அன்பு சார்ந்ததாக இருக்கும், நட்பை சார்ந்ததாக இருக்கும், நகைச்சுவை உணர்வு சார்ந்ததாக இருக்கும். அதுக்கப்புறம் இது மாதிரி லவ் அண்ட் அஃபெக்ஷன் சார்ந்ததாக இருக்கும். ஒரு முக்கியமான முடிவுகள், பிரச்சனை இருக்கு, அதுக்கு முக்கியமான முடிவுகள் குடும்பத்துல எடுக்கணும். அப்படி எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அந்த வாழ்க்கையை அவங்களுடைய அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். இது மாதிரியான பல விஷயங்கள் உள்ளடக்கிய கதைகளாக படிச்சு, கிரைம் ஸ்டோரியா இருந்தா கூட அதுல ஒரு விஷயம். ஏன்னா நேத்து தான் முடிஞ்சது சுஜாதா அவர்கள் எழுதிய அனிதாவின் காதல்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை கூட ஒரு கிரைமா, சஸ்பென்ஸா, த்ரில்லரா, எதுவுமே எப்படி எடுத்துக்கிட்டாலுமே அதுல இழையோடு இருக்கக்கூடிய அந்த பாசத்தோட, அந்த அன்போட, அந்த லவ்வோட இருக்கக்கூடிய அந்த தீம் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனாலதான் அந்த கதையை அந்த நாவலை எடுத்து நான் கொடுத்திருந்தேன். அதே மாதிரிதான் நம்ம சேனல்ல நீங்க எந்த கதை எடுத்தாலும் திரும்ப கூட நீங்க அந்த கதையை கேட்கலாம். நாவலோ சிறுகதைகளோ கேட்டாலும்
அது மாதிரியான ஏதாவது ஒரு அடிப்படை தன்மை அந்த கதையில இருக்கும். அது மாதிரியான கதைகள் நம்ம தமிழ் எழுத்தாளர்கள் எழுதின கதைகள் எக்கச்சக்கமாக இருக்கு. எனக்கு எந்த கதைய குடுக்கறது, எந்த கதைய வேண்டான்னு விடுறதுங்கிறதே முடியாத அளவுக்கு. ஏன்னா நான் படிக்க ஆரம்பிக்கிறதே, ஓகே இந்த கதை நல்லா இருக்கும். இவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாரியான கண்ணோட்டத்துல எடுத்து தான் முடிவு பண்ணி தான் நான் படிக்கிறேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இத குடுக்க வேண்டான்னு நினைக்கிற மாதிரியே இல்ல. அந்த அளவுக்கு நான் டைரியில நோட் பண்ணி வச்சிருக்கேன். அவ்ளோ கதைகள் இருக்கு. ஒவ்வொன்னா நான் குடுக்குறேன். ஸோ அது மாரியான நல்ல விஷயங்கள் அடக்கிய கதைகளாகத்தான் இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் இத நம்ம குடுத்துருவோம். ஒரு பதிவு பண்ணி அப்லோட் பண்ணுவோம். இங்க கேட்கட்டும் அப்படிங்கிற மாரியான கண்ணோட்டத்துல எந்த கதையுமே பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஸோ அதனால நீங்க நம்ம சேனல்ல போடக்கூடிய சிறுகதைகளாகட்டும், படித்ததில் பிடித்த கதைகளாகட்டும், அல்லது நாவல்களாகட்டும், இது எல்லாமே நீங்க கேட்டு அதுல அத என்ஜாய் பண்ணுங்க. அதுல இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க உள்ள எடுத்துக்கோங்க. அது ஏன்னா எழுத்து அப்படிங்கிறது ஒரு சாதாரண எழுத்து எழுதுறோம் அப்படிங்கிறதோட போயிடாது. அது மனசுல பதியும். ஒரு கேட்கிறப்போ ஒரு விஷயம் எப்படி நம்ம மனசுல பதியுதோ, அதே மாரி நம்ம லெட்டர்ஸ்ல எழுதக்கூடிய வார்த்தைகளும் நமக்குள்ள பதியும். அந்த வார்த்தைகள உங்களுக்கு பதிய வைக்கிற மாதிரி நான் ஆடியோவா வாய்ஸ்ல சொல்றேன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அதுல உங்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் நீங்க தெரியப்படுத்தலாம். தெரிவிச்சுட்டும் இருக்கீங்க. அத முடிஞ்ச அளவுக்கு நான் ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் குடுத்துட்டு இருக்கேன். ஸோ அது உங்களுக்கு புடிச்ச மாதிரி போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம வீடியோ பார்க்குறப்பவே அந்த வியூஸ் எல்லாம் பார்க்குறப்போ, உங்க கமெண்ட்ல பார்க்குறப்போ புரியுது. இன்னும் நீங்க உங்க கமெண்ட்ஸ் நெறையா சொல்லணும். நெறைய கதைகள எது மாரி வேணும்னு சொல்லுங்க. நான் அத பார்த்துட்டு, இதுல இந்த விஷயம் இருக்கு. இது கண்டிப்பா இதை படிக்கக்கூடிய நேயர்களுக்கு, வாசகர்களுக்கு, அதை கேட்கக்கூடிய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு உபயோகப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த கதைய, நாவல்கள நான் குடுக்க ஆரம்பிக்கிறேன். நெறைய கதைகள் நான் படிச்சு அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கதை நைட்டு படிச்சேன். இன்னைக்கு உடனே குடுக்கணுங்கிறதுக்காக குடுத்துருக்கேன். இன்னும் அடுத்து வரக்கூடிய கதைகள் நெறைய நான் அப்லோட் பண்ணி ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கேன். அதனால அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா கதைகளுக்கும், நாவல்களுக்கும் நம்ம சேனல்ல போடுறோம். அத நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். நெறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சேனல பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியல. கொஞ்சம் பேர் தான் பார்க்குறாங்க. ஸோ 40+ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற நான் இது மாரி என்னுடைய வேவ் லைன்ல நெறைய இருக்காங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிறது எனக்கு நெறைய சந்தோஷத்த குடுக்குது. ஸோ அந்த வகையில நீங்க உங்க யாருக்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு ஷேர் பண்ண முடியும்னு நெனைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் இது புரியணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ, ஆசைப்படுறீங்களோ, அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க கண்டிப்பா. வேலையிலயும் சரி, பிசினஸ்லயும் சரி, டைம் கிடைக்காம இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டுல ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அப்படி அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு எப்ப டைம் இருக்குதோ, அப்போ அவங்க படிச்சு பார்க்கட்டும். ஓகேவா? என்னுடைய ஒரு மிகப்பெரிய ரிக்வெஸ்ட்டா எடுத்துக்கிட்டுங்க இந்த விஷயத்த. ஓகே. ரொம்ப நேரம் பேசிட்டேன். கதையே கொஞ்சம் லென்த்தா போயிடுச்சு. நானும் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். சாரி ஃபார் த லாங் வியூஸ். ஓகேவா? நெறைய சொல்லுறதுக்காக ஒரு சாரி கூட கேட்டுக்கிறேன். ஓகே. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனா, நீங்க இந்த கதைய பத்திய உங்க கருத்த கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுவீங்கங்கிற எதிர்பார்ப்போடு இந்த கதையை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோவ கம்ப்ளீட் பண்றேன். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ வெரி மச். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.